வாங்க சமைக்கலாம். சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வாங்க சமைக்கலாம். இந்த செக்மெண்ட்ல என்ன சமைக்க போறோம்னா சிம்பிளான நெத்திலி சம்பல் ட்ரையா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க உருளைக்கிழங்கையும் நெத்திலியும் கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு சோள எண்ணெய் பவிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு சின்ன சின்னதாக வெட்டின உருளைக்கிழங்க கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்க நான் 2 உருளைக்கிழங்க வெட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வாங்க அடுத்தது காய்ந்த நெத்திலியை பொரிச்சுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு காய்ந்த நெத்திலியை எடுத்து சுத்தம் பண்ணி நல்லா கழுவி சூடான எண்ணெயில கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா வந்தோன்னே எடுத்து தனியா வச்சுக்குங்க. கிழங்கியும் நெத்திலியும் பொரிச்சாச்சு. இப்போ வாங்க சம்பல் வைக்க ஆரம்பிக்கலாம். பொரிச்ச எண்ணெயிலேயே 2 பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கி விட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி முக்கால்வாசி வெங்காயம் வெந்தோன்னு அரைச்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இங்க நான் ஹோம்மேட் சில்லி பேஸ்ட்டை 1/2 கப்பு தண்ணி கலந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதில் பொரிச்ச நெத்திலியை சேர்த்துக்கிறதுனால உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் மிதமான தீயில நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப கிண்டி விட்டுக்குங்க. இங்க பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சம்பல் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப வாங்க இதுல பொரிச்சு வச்ச நெத்திலியும் கிழங்கியும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சம்பல் ட்ராயா செய்யறதுனால நெத்திலியும் கிழங்கியும் பொரிச்சு சேர்த்துருக்கேன். இது ஒரு தண்ணி ருசியா இருக்கும். அடுத்தது இதுல கொஞ்சமா எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்துக்குங்க. மலேசியாவில் இந்த டிஷ் ரொம்ப ஃபேமஸ். சிம்பிளா சீக்கிரமா சமைச்சிடலாம். இது கூடவே பொரிச்ச கடலையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிடுங்க. ருசியான ட்ராயான நெத்திலி சம்பல் ரெடி ஆயிருச்சு. இந்த நெத்திலி சம்பளை சுட சுட சோறுல வச்சு சாப்பிட்டோமா சூப்பரா இருக்கும். இது கூடவே தக்காளி ரசம், கீரைக்கறி, பருப்பு சாம்பார், சொதி இதெல்லாம் இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும். நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாளாச்சு. ரொம்ப சாரி, எங்களுக்கு நிறைய வேலை இருந்ததுனால ரொம்ப டிலேவாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வாரம் வாரம் வீடியோ போடுற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். எல்லாருக்கும் தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் ரமடான் கரீம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.